கேள்விகள் என்ன இருக்கா? விசிக தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது எந்த ஒரு தலித்தும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை முதல்வர் எந்த ஒரு மாநிலத்துக்கும் முதல்வராக ஆக முடியாதுன்றது வேதனையா சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணியில சமூக நீதினு பேசிட்டு இருக்காங்க. இப்ப துணை முதல்வர் வந்து உதயநிதிக்கு வழங்குவாங்க. அந்த துணை முதல்வர் பதவி திருமாவளவன் வழங்கப்படுமா? அதாவது இந்த கேள்வி நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட தான் கேட்கணும். அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமா நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக நாங்கள் ஆக்குவோம். இது வெறும் பேச்சு கிடையாது. எங்களுக்கு முதல் மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தவுடன் நாங்கள் கொடுத்தது ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த தலித் எழில்மலைக்கு தான் நாங்கள் மத்திய அமைச்சர் பதவியை நாங்கள் கொடுத்தோம். அது எங்களுக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி. அது பேச்சு மட்டும் இல்லை, நாங்கள் செய்வோம். அதாவது திமுக முதல் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர், ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த மத்திய அமைச்சர் ஆக்கியது 1999 ராசா. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த அவரை அமைச்சர் ஆக்கியது 1998. நாங்கள் 98 தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சர் ஆக்கிட்டோம். ஆனால் திமுக முதலாக 99 தான் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர். எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர். எங்கள் கட்சியினுடைய பைலாஸ் அது. இன்னைக்கு பட்டியலின சமுதாயத்திற்கு அதிகமாக செய்தது எங்களுடைய மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சி தான். வேற யாருமே கிட்ட கூட வர முடியாது. அதில் அதாவது நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் 22 ஆண்டுகளாக மத்தியில் உள்ள மருத்துவ படிப்பில் பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. எனக்கு முன்பு சங்கரானந்த் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சராக இருந்தார். அவரால் கொண்டு வர முடியல. ஆனால் முதலாக பட்டியலின மக்களுக்கு இந்திய அளவில் ஆல் இண்டியா மெடிக்கல் கோட்டாவில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வர செய்ய சொன்னது மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னது அல்ல. அதே போன்று தாம்பரம் அங்கே இருக்கின்ற தேசிய சித்த மையம் இருக்குது, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா. அதில் பண்டிதர் அயோத்தியா தாஸ் பேரை வைக்கணும்னு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வந்தது. அந்த கோரிக்கையை நிறைவேற்றியது இந்த அன்புமணி ராமதாஸ். பண்டிதர் அயோத்தியா தாஸ் என்பது ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சித்த மருத்துவர். அப்படி அவர் பேரை வைத்து அது அவருடைய சிலையை அங்கே போய் திறந்திருக்கிறோம். நம்மளாம் திறந்திருக்கிறதால. அதே போன்று குடிதாங்கின்னு ஒரு ஊரில் மருத்துவர் ஐயா அவர்கள் அங்கே சென்று ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒரு பிணத்தை தன் தோளிலே சுமர்ந்து ஊர் நடுவிலே சுமர்ந்து அடக்கம் செய்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். இது ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக நாங்கள் பண்ணலை. நாங்கள் அது மட்டும் இல்லை, டெல்லியில் நான் அமைச்சராக நேரத்தில் தோராட் கமிட்டின்னு ஒன்று உருவாக்கி இந்தியாவில் உள்ள மருத்துவ நிறுவனங்களில் மருத்துவ கல்வி நிறுவனங்களில் பட்டியலின மாணவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்வதற்காக, டிஸ்கிரிமினேஷன் சொல்லுறது, பாகுபாடு அது இருந்தால் அதை சரி செய்வதற்கு ஒரு தோராட் கமிட்டியை நான் தான் உருவாக்கி அதில் நான் சரி செய்தேன். ஒவ்வொரு அங்கே இருக்கிற எய்ம்ஸ்லேயோ அல்லது ஜிப்மர்லேயோ பிஜிஐ சண்டிகர்லேயோ நிம்ஹான்ஸ் இது போன்ற நிறுவனங்கள் எல்லாம் அது சரி செய்தது எல்லாமே. அதனால் இவ்வளோ இன்னும் ஒரே நாளில் 7 அம்பேத்கர் சிலையை திறந்தது எங்கள் ஐயா தான். இன்னும் சொல்லப்போனால் பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த தலைவரும் செஞ்சது கிடையாது, எங்கள் ஐயா தான் செஞ்சிருக்கிறார். அதே போன்று அருந்ததியர் உள்ளொதுக்கீடு இப்போ உச்சநீதிமன்றம் எடுத்திருக்காங்கல்ல, அதற்கு முதல் குரல் கொடுத்தது எங்கள் ஐயா, போராடுது எங்கள் ஐயா, மாநாடு போடுறது எங்கள் ஐயா, அன்றைய முதலமைச்சர் கலைஞரை வலியுறுத்தி கொடுக்க செய்தது எங்கள் ஐயா தான். இப்படி எவ்வளோ திட்டங்கள் நன்மைகளும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பட்டியலின சமுதாயத்திற்கு தொடர்ந்து நாங்கள் செய்து வருகின்றோம், இன்னும் செய்ய காத்து கொண்டிருக்கின்றோம்.